வணக்கம் students. Next நம்ம பார்க்க போகிறது find the inverse Laplace transform of x of s is equal to 2s square plus 10s plus 11 by s square plus 5s plus 6. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் எப்படி inverse Laplace transform எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே பவர் s ஸ்கொயர் இருக்குது, இங்கே பவர் வந்து 2s ஸ்கொயர். ஸோ டினாமினேட்டர் வந்து கம்மியான வேல்யூ, நியூமரேட்டர் வந்து அதிகமான வேல்யூ. இது எல்லாமே ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இல்லை, நம்ம ஈஸியாக இதை டிவைட் பண்ணி பிரித்து கொண்டு வந்துடலாம். ஸோ ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டினாமினேட்டர் எடுத்து இங்கே எழுதிப்போம், நியூமரேட்டரில் எடுத்து இங்கே எழுதிப்போம். இப்போது இங்கே இதில் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது 2s ஸ்கொயர் டிவைடட் பை, இதில் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது s ஸ்கொயர். ஸோ s ஸ்கொயர் கேன்சல். அப்போ என்ன தான் ஆன்சர் வரும்? 2 தான் வரும். அந்த 2 எடுத்து இங்கே எழுதிப்போம். இப்போது இந்த 2ஆல் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 × s ஸ்கொயர் 2s ஸ்கொயர், 2 × 5s 10s, 2 × 6 12. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ் இருக்கா, அப்போ மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்கா மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்கா மைனஸ். ஸோ ப்ளஸ் 2x மைனஸ் 2x கேன்சல், ப்ளஸ் 10x மைனஸ் 10s கேன்சல், 11 மைனஸ் 12 மைனஸ் 1. ஓகேங்களா? இப்போ இதை எந்த ஃபார்மேட்டில் எழுதுகிறேன் பாருங்கள். x of s is equal to, இப்போது இங்கே மேலே என்ன இருக்குது, இங்கே கோஷன்ட்டு 2 மைனஸ் ரிமைண்டர் என்ன இருக்குது, அதாவது 2 ஃபஸ்ட்டு எழுதிடணும், ரிமைண்டர் என்ன இருக்குது -1. ஸோ மைனஸ் இங்கே போட்டு 1 இங்கே போட்டுப்போம், டிவைடட் பை டிவைசர் என்ன இருக்குது s ஸ்கொயர் ப்ளஸ் 5s ப்ளஸ் 6. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், s ஸ்கொயர் ப்ளஸ் 5s ப்ளஸ் 6 இருக்குங்களா, 1 × 6 என்ன வரும் 6, 2 3s are 6ன்னு எழுதலாமா? ஏன்னா இங்கே எனக்கு 5 இருக்குது, ஆட் பண்ணால் 5 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும். அப்போ s + 2 s + 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ அதான் இங்கே சைடில் போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இந்த 2 பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் இதை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி பிரிக்க போகிறேன். 1/s + 2 × s + 3 ஈக்குவல் டு, இதில் ஒரு டேர்ம் இருக்குது, இன்னொரு டேர்ம் இருக்குது. ஸோ a/ ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது s + 2 ப்ளஸ் b/ செகண்ட் டேர்மில் இருக்குது s + 3. நெக்ஸ்ட் இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிப்போம், ஈக்குவல் டு a × s + 3 b × s + 2. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும், 1 is equal to இந்த நியூமரேட்டர் டேர்ம் மட்டும் அப்படியே இருக்கும். இப்போது இதை ஏதாவது ஒன்று காலி பண்ணணும். அப்போது எஸ்ஸுக்கு நான் -3 போட்டேன்னா a காலி ஆகிடும். இப்போது 1 is equal to b × -3 + 2. -3ல் 2 போயிடுச்சுன்னா -1. ஸோ b is equal to -1. இப்போ அடுத்து நான் வந்து பியை காலி பண்ணணும். அப்போ எஸ்ஸுக்கு -2 போட்டோன்னா -2 + 2 0 ஆகிடும், காலி ஆகிடும். இப்போ 1 is equal to a × எஸ்ஸுக்கு நான் போகிறேன் -2 + 3. 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. ஸோ ஏனுடைய ஆன்சர் 1, பினுடைய ஆன்சர் -1. இது ரெண்டு வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? பண்ண என்ன வருது பாருங்கள், 1/s + 1 s + 2க்கு நம்ம ஆன்சர் கிடச்சிருக்கு. a ஆன்சர் 1, b ஆன்சர் -1. இப்போ இந்த ஆன்சர் எடுத்துகிட்டு வந்து ஃபைனலாக இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். x of s is equal to 2 மைனஸ், இதுக்கு என்ன கண்டுபிடிச்சோம், இதை கண்டுபிடிச்சல அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைச்ச ஆன்சர். x of s is equal to 2 மைனஸ் -1 × 1 -1/s + 2 மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் 1/s + 3. ஸோ இப்போ ப்ராப்பரான ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ ஈஸியாக இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துடலாம். ஒரு நம்பர் இங்கே 1 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் எது இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அதை எடுத்து எழுதிடணும். எழுதிட்டு டெல்டா ஆஃப் t பண்ணணும். இதுதான் இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். எனி கான்ஸ்டன்ட் 1ஓ 2ஓ, 1 இருந்தால் டெல்டா ஆஃப் tன்னு எழுதணும், 2 இருந்தால் 2 டெல்டா ஆஃப் tன்னு எழுதணும். இதுவே -3 இருந்தால் -3 டெல்டா ஆஃப் t, இந்த மாதிரி எழுதணும். புரியுதுங்களா? எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் மைனஸ் 1/s + 2, அதாவது 1/s + a இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு. நம்ம எப்படி எழுதணும்னா e power -at u of t இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். e power மைனஸ் எழுதியாச்சு, a வேல்யூ இருக்குங்க 2, ஸோ 2t u of tன்னு எழுதியாச்சு. ஸோ இந்த டேர்ம் முடிஞ்சது. அடுத்தது ப்ளஸ், இது 1/s + a ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ e power -a, e power -3t u of t. ஸோ ஏறு இடத்துல அந்த ஃபார்மேட்டை மாற்றி எழுதிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2.
உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.